இவன் தான் சல்மான். இவனுக்கு கோடிங் சுத்தமா வராது. ஆனா, அப்படி இப்படின்னு பேசிட்டு கிளையன்ட்ட்ட எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்ட வாங்கிட்டான். அந்த கிளையன்ட்டுக்கும் ஒரு சிஆர்எம் ப்ராஜெக்ட் வேணுமாமா. ஐய்யய்யோ! இப்ப ப்ராஜெக்ட் கையில கிடைச்சிருச்சு. ஆனா, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது தான், வைப் கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம் பார்க்குறான். இது என்னப்பா வைப் கோடிங் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஏஐயே கோட் பண்ணிக்குமாமே! நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமாமே! ஆனா, YouTubeல எல்லாருமே சொல்ற மாரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்ட ஏஐ மட்டும் வச்சு பண்ண முடியுமா? கோடிங் தெரியாத ஒருத்தனால. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் காய்ஸ்! நான் தான் சல்மான். இந்த வீடியோல இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரியான ஒரு என்டையர் சிஆர்எம்ம நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். உங்களுக்கு கோடிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. காசு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இது ஃபுல்லாமே ஃப்ரீயா நம்ம பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் ஐடியா நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் வந்துக்கோங்க. ப்ரௌசர் வந்துட்டு நான் ChatGPTக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ChatGPTக்கு வந்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இப்போது ஒரு சிஆர்எம் வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஒரு சிஆர்எம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். I'm going to build a CRM for small teams அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் யாருக்கெல்லாம் அவங்களோட லீட்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணுமோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கூட நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபுல் லிஸ்ட்டு வந்து வந்துருச்சு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் முக்கியமாக இது எல்லாமே நம்ம வைப் கோடிங்கில் தான் பண்ண போகிறோம். நானும் இதில் எனக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து தெரியாதவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எதுவுமே ஒரு பர்சனல் நாலேஜ்லேருந்து வராது. எல்லாமே நம்ம வந்து வைப் கோடிங் பண்ணால் ஒரு நியூபி எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் கிடச்சிருச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. கூல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்ன பில்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ChatGPT சொல்லணும் இல்லையா? ஸோ ஐம் டெல்லிங் லைக் நவ் ஐம் கோயிங் டு பில்ட் அ வெப் ஆப். ஐ நீட் அ ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் லிஸ்ட். இப்போது ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு வெப் ஆப் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 3 திங்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் எல்லாத்துக்குமே பேசிக். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம். ஓகே. இந்த 3 விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரண்ட் எண்ட், செகண்ட் விஷயம் பேக் எண்ட், தேர்ட் விஷயம் ஏபிஐ. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மள்ட்ட வந்து 3 விஷயம் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் முன்னாடி என்ன விஷயம் பார்க்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இப்போ நீங்கள் வந்து மேபி இன்ஸ்டாகிராம் போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் அந்த லைக் பட்டன் இருக்குது. நீங்கள் டபுள் டேப் பண்ண உடனே அந்த லைக், அந்த பாப்அப் அனிமேஷன் ஆகட்டும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது இருக்கட்டும், அந்த ஸ்டைலு, லுக்கு, ஃபீலு, இந்த எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா? ஒரு யூசர்னால என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பேக் எண்ட்னா, இப்போ நீங்கள் லைக் போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த லைக் வந்து 100 லைக்னு இருந்துச்சுன்னா அந்த 100லேருந்து 101 சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு அந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகுதோ, எங்கே அந்த கேல்குலேஷன் நடக்குதோ, எங்கே அந்த சேஞ்ச் எல்லாம் நடக்குதோ அதுதான் பேக் எண்ட். ஓகேங்களா? ஓகே. ஃப்ரண்ட் எண்ட் ஓகே, பேக் எண்ட் ஓகே. இது ரெண்டெண்ணம் மட்டும் இருந்தால் போதுமே. எதுக்கு இந்த ஏபிஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிஐ தான் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஏபிஐ தான் இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறது. அதாவது இப்போது ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா தேவை இல்லையா? ஸோ பேக் எண்ட்கிட்ட இருந்து டேட்டா வாங்கி ஃப்ரண்ட் எண்டை கொடுக்கறது தான் ஏபிஐ. ஏன் பேக் எண்ட் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்காதா ஃப்ரண்ட் எண்ட்னா? கொடுக்காது. அதுக்கு தான் நமக்கு வந்து ஏபிஐ தேவை. ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் எப்போவுமே ஒன்றா ரன் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது ஒரு தனி இடத்துல நடக்கும், அதை தான் நம்ம சர்வர்னு சொல்லுவோம். பேக் எண்ட் அப்படிங்கிறது இன்னொரு தனி இடத்துல நடக்கும், அது இன்னொரு சர்வர். ஓகேங்களா? ஸோ அந்த சர்வரில் இருந்து இந்த சர்வருக்கு நமக்கு வந்து டேட்டா வேணும் இல்லையா? ஸோ அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது கொஞ்சம் குழப்புன்னு எனக்கு புரியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னு வைங்களேன், போய் நீங்கள் பிரியாணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டர் வருவார், நீங்கள் அந்த வெயிட்டர்கிட்ட எனக்கு ஒரு பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வெயிட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு உள்ள கிச்சனுக்கு போய் அந்த கிச்சனில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி வெளியே ஒரு ஹேண்ட்ஸம் மேனுக்கு பிரியாணி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு இந்த வெயிட்டர்கிட்ட கொடுத்து விடுவாங்க. ஸோ இந்த வெயிட்டர் திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. இவ்வளோதான். இப்போ இங்கே ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் எண்டு தான்
இந்த வெயிட்டர்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு பிரியாணி கொடுன்னு. ஸோ பிரியாணின்னு நான் கேட்குறதுக்கு பதிலாக இங்கே சாஃப்ட்வேர் வேர்ல்டில் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமில் நான் ஏதோ சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். நான் இப்போ சல்மான்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் சல்மான்ங்கிறத கேட்குறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் பிரியாணின்னு கேட்குறது பதிலாக சல்மான்னு கேட்குறேன். அப்போ இந்த வெயிட்டர் என்ன பண்ணும், உடனே பேக் எண்டுக்கு போயிட்டு சல்மானுங்கிற விஷயத்த அவங்க வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்டில் கொடுக்கும். ஸோ அந்த பேக் எண்ட் சல்மானுங்கிற விஷயத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டா எல்லாத்தையுமே திரும்ப வெயிட்டர்கிட்ட கொடுக்கும். அந்த வெயிட்டர் கொண்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் லிஸ்ட் பண்ணும். சல்மான்கிற நேமில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணும். ஸோ இதை நான் பார்த்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெயிட்டர் பண்ணுற வேலையை தான் ஏபிஐ வந்து பண்ணும். ஐ திங்க் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் டவுட்ஸ் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ன பேக் என்ன ஏபிஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு கேட்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் என்னெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இங்கே நான் வந்து டம்மி டேட்டான்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? டம்மி டேட்டானா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு பேக் எண்ட்லேருந்து எந்த டேட்டாவும் வரல அப்படின்னா என்னால் ஃப்ரண்ட் எண்டை வந்து பார்க்க முடியாது. இப்போது சும்மா சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமே க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேர்த்தோட ஃபோட்டோ இருந்தால் தான் இன்ஸ்டாகிராம் ஃபைனலாக வரும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 10 பேர்த்தோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்களே டம்மியாக ஒரு ஃபோட்டோ போடத்தான் செய்யணும். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் ஏபிஐ வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கல, ஏபிஐயும் பேக் எண்டு பில்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டு தான் பண்ண போகிறேன். எனக்கு ஃப்ரண்ட் எண்டு எப்படி இருக்கணும்னு தெரியணும். அதனால டம்மி டேட்டாவோட கொடு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே நான் ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன பேஜ் க்ரியேட் பண்ணோம், அந்த பேஜில் என்னென்ன டேட்டா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ChatGPT கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்சோ நோ அதே மாதிரி இந்த ஒரு பேஜுக்கும் ஏபிஐ நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏபிஐக்கான லிஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அண்ட் அகைன் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இதே ப்ராசஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம். இதுலேருந்து நீங்கள் வந்து எதுவுமே மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே என்ன சேட் போடுறீங்களோ இதே சேட்டை நீங்கள் காப்பி பண்ணி வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போட்டிங்கனால அது ஒர்க் ஆகும் எவென்ச்சுவலி. ஓகே, ஸோ இப்போ எனக்கான ஒரு அந்த ஏபிஐயோட லிஸ்ட்டு கொடுத்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு டாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டாக்குக்கு நான் சிஆர்எம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா அதை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அந்த ChatGPTலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இல்லை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் எடுத்துப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு டேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டேப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேப் பேர் இது வேறு டிஸ்மிஸ். ஓகே, இன்னொரு டேப் பேர் பேக் எண்ட் அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் நமக்கு முக்கியமாக ஏபிஐன்னு ஒன்று வேணும் இல்லையா, அது அப்புறம் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே தான் நான் ஃப்ரண்ட் எண்டு கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ கீழே இருந்து நான் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி அங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே தேவையில்லாத இந்த போனஸ் அது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு பேக் எண்டும் வேணும். பட் நான் இன்னும் பேக் எண்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிஐ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏபிஐ காப்பி பண்ணி பேக் எண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஏபிஐ வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆஃப் பேக் எண்டுங்கிற மாதிரி தான் வைங்களேன். ஏன்னா நம்ம ஏபிஐ க்ரியேட் பண்ணுவோம் பேக் எண்டில். ஓகேங்களா? ஸோ இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். முக்கியமாக கைஸ், இதே மாதிரி தான் எல்லா ஆப்புக்குமே இருக்கும். ஓகேங்களா? எல்லா வெப் ஆப்புக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஆர்எம் பண்ணலை, உங்களோட கிளைண்ட் இப்போ உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாங்கன்னு வைங்களேன். எனக்கு வந்து சிஆர்எம்க்கு பதிலாக ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ இல்லை வேறு ஏதோ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே ஸ்டெப்பை அப்படியே யூஸ் பண்ணலாம். அண்ட் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு கோடிங் தெரியணுங்கிற ஒரு அவசியமே இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ஓகே. ஸோ நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் டிசைன் இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டிசைன்னா என்னென்னா யூஐ யூஎக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ யூஐ அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் யூஐ. யூஎக்ஸ் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யூஎக்ஸ். எதுக்கு நமக்கு பார்க்க நல்லா இருந்தால் மட்டும் போதுமே, எதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீனுக்கு வரீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் கீழே வந்து அந்த டார்ச் பட்டன் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதே அந்த டார்ச் பட்டனை தூக்கி மேலே கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் எண்ட் அழகாக இருக்கலாம். ஓகேங்களா? டிசைன் வந்து இன்னும் அழகாக இருக்கலாம். பட் அது கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட தம் வந்து எப்பவுமே அங்கே போகாது மேலே.
ஈஸி ஆக்சஸாக வேணால் கீழே தான் போகும். ஸோ யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டை பண்ணுவோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம டிசைன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லாங் ரூட்டும் காட்ட போகிறேன், ஷார்ட் ரூட்டும் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு லாங் ரூட் எப்படி அப்படின்னா, நம்மளே ஒரு யூஐ டிசைன் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது தான் லாங் ரூட். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூ டேப் வந்துக்கங்க, ஸ்டிச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்டிச் ஸ்பெல்லிங் என்னப்பா? stitch.withgoogle.com. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க. போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது ஃபுல்லி ஃப்ரீ தான். இது இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து டிசைன் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த ChatGPTக்கு தெரியும் நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். ஓகே, ஸோ நவ் ஐ வாண்ட் அ ஃபுல் மாஸ்டர் பிளான் டு கிரியேட் தி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் அலாங் வித் தி பேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃபுல் மாஸ்டர் பிளான் கொடுத்துரும். அதை நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணால் போதும், எனக்கு ஃபுல் யூஐ வந்து வந்துடும். நான் காட்டுறேன் இப்படின்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்லேயும் என்னென்ன இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஈவன் தோ எனக்கு இது எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நான் இது எதுவுமே எடிட்டோ இல்லை எதுவும் பண்ண போகிறதில்ல, சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன், ஆஸ் எவ்ரி ஒன் டூ. ஓகேங்களா? ஓகே, நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு கீழேயே இப்போ டிசைன் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைனையும் தூக்கி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். கீழே இந்த ஜென்ரேட் டிசைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். உடனே என்னோட டிசைன் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வந்து வருது இல்லையா? இப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ஸில் வந்து இது இருக்கணும், டீல்ஸில் வந்து இது இருக்கணும், இதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் க்ரியேட் பண்ணவா அப்படின்ட்டு. நான் இது ஃபுல்லாலாம் படிக்கல, நான் ஜஸ்ட் கீழே ஒரு பட்டன் இருக்கும் மேக் தெம் ஆல்னு, அதை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே, நான் அதை கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய எல்லா ஸ்க்ரீன்ஸுமே இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இந்த ஃபுல் கோர்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பொறுமை தான். ஓகேங்களா? இங்கே ஜென்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், கோடில் ஜென்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், ஜென்ரேட் ஆக ஒரு 1 to 2 minutes பண்ணிடுங்க ஒரு ஜென்ரேஷனுக்கும். ஸோ தட் வில் பி லைக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா? சில டைம் வந்து ஒரு 5 to 10 secondsலேயே வந்துடும். ஓகே, அது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன டெவலப் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் ChatGPT வந்துட்டு நான் இதை வந்து என்னோட டெவலப்பர்கிட்ட கொடுத்து டெவலப் பண்ண போகிறேன். ஈவன் தோ தட் டெவலப்பர் இஸ் நத்திங் பட் ஏஐ. ஓகேங்களா? ஸோ டெவலப்பர்கிட்ட கொடுத்து டெவலப் பண்ண போகிறேன். அதனால இந்த ஆப்புக்கான ஒரு ப்ரீஃப் கொடு. ஏன்னா அந்த டெவலப்பருக்கு இந்த ஆப் என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்ம டெவலப் பண்ண போகிறது வேற ஒரு ஏஐ. ஓகேங்களா? ஸோ அந்த ஏஐக்கு இந்த ஆப்பை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால இந்த டெவலப்பருக்கு இந்த ஆப்பை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால ஒரு ப்ரீஃப் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். அண்ட் அது ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளோட டிசைன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஃபிக்மாக்கும் காப்பி பண்ணிக்க முடியும், நீங்கள் அதை வந்து ஒரு கோடாகவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் இப்போ நீங்கள் ஃபிக்மா டிசைனர் இல்லை அப்படின்னா நீங்களே இதில் வந்து என்ன எடிட் பண்ணணும்னு இந்த ஏஐட்ட சொன்னீங்கன்னா அதை எடிட் பண்ணிடும். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த ஆக்சன் கலரை மட்டும் நான் வந்து பர்பிள் ஆக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மேக் தி ஆக்சன் கலர் பர்பிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். அண்ட் இது கொஞ்சம் லோட் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய டாக்ஸ்க்கு வந்துடுறேன். இப்போ டாக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு டேப் வந்து வேணும் இங்கே. அது பேர் தான் ப்ரீஃப். இந்த ப்ரீஃப் தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வேறு எல்லா ஏஐக்கும் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அந்த ChatGPT இப்போ கொடுத்துருக்கு இல்லையா, அதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றினது, இல்லை என்னெல்லாம் தேவை அப்படின்னு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு டெவலப்பர் ஏஐட்டு கொடுக்க போகிறோம். அந்த ஏஐ நமக்காக ஃபுல்லாக டெவலப் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த கடைசி பொருட்டை தூக்கிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த யூஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், நம்மளை வந்து பர்பிள் கலரில் ஆக்கிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு இப்போது நம்ம ஒன்று தான் போட்டோம், ஆக்சன் கலர் பர்பிளில் வேணும், பர்பிள் கலர் ஆக்கிடுச்சு. இப்போ நம்ம சும்மா இதே மாதிரி எனக்கு எல்லா டிசைனுக்கும் பண்ணு அப்படின்னா எல்லா டிசைனுக்கும் பண்ணிடும். இல்லை எனக்கு சென்டரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது கூட இது வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுவே நீ வந்து எல்லா ஸ்க்ரீனுக்கும் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீஃப் வந்து ரெடியாக இருக்கும் இல்லையா? இப்போது இந்த ப்ரீஃபை வச்சு நம்ம வந்து ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுத்து டெவலப் பண்ண போகிறோம் இல்லையா? அதாவது ஒரு ஏஐ டெவலப்பர்கிட்ட கொடுத்து
இப்போது அந்த ஏஐ டெவலப்பரை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே அந்த ஏஐ டெவலப்பர் என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட் பேர் தான் ஏஐ ஸ்டூடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏஐ ஸ்டூடியோவில் தான் நம்ம வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த ஏஐ ஸ்டூடியோ தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ai-studio.google.com அப்படின்னு வாங்க. இல்லைனா சும்மா ஏஐ ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. நான் ஆல்ரெடி இதில் எப்படி ஃப்ரீயாக ஏபிஐ எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு தெரியலன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. வேறு எதுக்கும் N8N ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம சேட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே இந்த ஒரு வெப்சைட் வச்சு உங்களால் வந்து என்ன வேணால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அன்லிமிட்டடாக. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் வேணால் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அண்ட் அந்த வீடியோ வேணால் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். பட் நமக்கு இதில் ஆப்பு தான் ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வரேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரீஃபை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டிச்சோட இதை காட்டிடுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதே எல்லா ஸ்க்ரீனுக்கும் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வயலட் கலரை எல்லா ஸ்க்ரீனுக்கும் கொண்டு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது உங்கள் யூஐ டிசைனர்ட்டையோ யார்ட்டையோ சொன்னீங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் லைக் அ வீக். பட் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓகே, ஸோ யூஐ டிசைன் இஸ் நாட் பேட். நான் வந்து இதையே ஐட்ரேட் பண்ணலாம், பட் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு ஒன்று பண்ணுறேன். ஷார்ட்கட்னு சொன்னேன் இல்லையா, அது நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பில்ட் ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே நம்ம அந்த ப்ரீஃப் கேட்டோம் இல்லையா ChatGPT, நம்ம ஒரு தனி டேபு கூட க்ரியேட் பண்ணோமே, அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயே நான் வந்து ஐ நீட் டம்மி டேட்டா ஃபார் நவ், இதுக்கப்புறமா நம்ம வந்து ஏபிஐக்கு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரன் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம அதை என்ட்ரு பண்ண உடனே இந்த ஏஐ வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு திங்கிங் தெரியும், அண்ட் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் எல்லாமே க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்கள் சேரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இது ஜென்ரேட் ஆகிறத மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தோம், அதுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன எதுன்னு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, சீக்கிரமாக ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது எப்போவுமே. ஓகே, ஸோ இது ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஸ்டிச் வேண்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் போக போகிறேன் யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னென்னா, வேறு ஒரு நல்ல யூஐ டிசைன் இருக்கும் இல்லையா, அதை கூகுளில் இருந்து காப்பி பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸில் இதே மாதிரி ஸ்டைலில் ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் சும்மா சிஆர்எம் யூஐ டிசைன் அடிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு இங்கே நிறைய டிசைன் இருக்குது, பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன், இந்த தீம் ஃபாரஸ்ட்டோடது. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன் நியூ டேப்பில். திரும்ப நான் ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். அது கரெக்டாக வரமாட்டேங்குது, பிளர்ராகவே வருது அது. ஓகே, ஸோ நான் இப்போது லிங்க்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியே உள்ளே போகிறேன். உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது இல்லையா சிஆர்எம் அப்படின்னு, இது நான் கிளிக் பண்ணுறேன். $47 கொடுத்துருக்காங்க. போப்பா வெளியே. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு பேஜஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளியராக இருக்குது. இந்த பேஜ் நல்லா இருக்குது, இந்த பேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணி காப்பி பண்ணி நான் கொண்டு போய் என்னோட அந்த டாக்குமெண்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் நம்மளோட ஏஐ அசிஸ்டண்ட் ஆல்ரெடி ஃபுல்லாக கோட் பண்ணி முடிச்சுட்டு அதை ரன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதில் ஒரு 65 எரர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இது ஒர்க் பண்ணட்டும். நம்ம வந்து அந்த இமேஜை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம இமேஜை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் காட்டிடுறேன். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஐக்கான் இருக்குது இல்லையா, ஒரு ஸ்டார் ஐக்கான் மாதிரி, ஒரு கோட் ஐக்கான் மாதிரி, அண்ட் வந்து ஒரு லேப்டாப் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் ஐக்கான் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்டார் என்ன அப்படின்னா அதுதான் அந்த அசிஸ்டண்ட். நான் அது வந்து க்ளோஸாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து கோட், அதையும் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா, அது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைவாக என்ன நமக்கு இங்கே ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆக லைவாக நமக்கு இங்கே தெரியும். ஸோ பில்டு வந்து
லைவாக இங்கே தெரியும். ஓகே, அதே மாதிரி இது வந்து எரர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப கோடை வந்து ரீரைட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா 79 செகண்டுக்கு இதை யோசித்து என்னென்ன எரர் இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிக்க ட்ரை பண்ணிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, அது ஃபுல்லாக கோட் பண்ணட்டும். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ் சிஆர்எம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம அதுக்கு பேர் நெக்ஸஸ்ன்னு சொல்லவே இல்லை, அதுவோ ஒரு பேர் வச்சுக்கிச்சு. நமக்கு இல்லை இந்த பேர் வேண்டாம் மாற்றோன்னா நம்ம இதுகிட்டே சொல்லிக்கலாம், இந்த எயிட்டாக எனக்கு நெக்ஸஸ்ங்கிற பேர் வேண்டாம், வேறு பேர் வேணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸஸ் ஸ்கூலாக தான் இருக்குது, அதை வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிருச்சு. இப்போ இது ரன் ஆக ட்ரை ஆகுது. ஓகே, உடனே ஒரு எரர் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த எரருக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து ஆட்டோ ஃபிக்ஸ் அதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். பேசிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட் ட்ரையில் எரர் வரவே வராது. ஓகேங்களா, எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் வந்து ஒரு 20 to 30 ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஏஐ ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு டைம் கூட ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த மாதிரி எரர் வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு இதாயிரும், நான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சேஞ்ச் சொல்லுவேன், அதுக்கு தான் எரர் வரும். பட் எப்போ நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறேனோ அப்போ தான் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ எரர் வந்திருக்கு, அதை நான் கொடுத்துருக்கேன், ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, அதுக்கு எரர் என்னன்னு புரிஞ்சிருச்சு போல், ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அண்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் இது எதுவுமே படித்து பார்க்கல. நான் சும்மா ஒரு வைப் கோடர் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீ பாட்டுக்கு பண்ணு, நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் சேம் பண்ணலாம். ஓகே, ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, ஸோ இது சேஞ்சஸ் இதாகிடுச்சு. இப்போ அதுவாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு எரர் வருது, அதையும் நான் திரும்ப ஆட்டோ ஃபிக்ஸ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எத்தனை டைம் வந்தாலும் கொடுக்க வேண்டியதாங்க, ஒரு 10-20 டைம் கொடுக்க வேண்டியதான். ஸோ அது நடந்துகிட்ருக்கு. அண்ட் நான் இது ஒரு டைம் ரிஃப்ரெஷும் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை வந்து நான் ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நெக்ஸஸ் சிஆர்எம் அப்படின்னு சொல்லி ஒன்று லோட் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால தான் இது வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. நமக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட் பிடிக்கலன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, நான் இப்போ இது சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி பார்க்குறேன் சும்மா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இது பேக் எண்டெல்லாம் கிடையாது, வெறும் ஃப்ரண்ட் எண்டு தான். அப்படிங்கிறனால இந்த டேட்டா எல்லாமே டம்மி டேட்டா தான். ஓகேங்களா, நான் ஃப்ரீலான்சர் அண்ட் ஸ்மால் டீம்னு சொன்னேன். ஸோ அதனால் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சும்மா இல்லை ஒரு டம்மி டீட்டெயில்ஸ் கொடுத்து என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது டேஷ்போர்ட். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஓகே, நாட் பேட். ஓகே, இங்கே வந்து ஆட் நியூ பட்டன் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சைட் பார் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் இருக்குது, லீட்ஸ் இருக்குது, அண்ட் கான்டாக்ட்டு, டீல்ஸு. ஓகே, நிறைய விஷயம் இருக்குது இங்கே நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான யூஐ வேணும் இல்லையா, அதை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு எனக்கு இதே மாதிரியான யூஐ வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஏஐட்ட சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரியான யூஐ வேணும், எனக்கு இதே கலரில் வேணும், இதே ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணி அனுப்போம். ஓகே, ஸோ அது வந்து ரீடிசைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். நான் சொன்னேன் இல்லையா, வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், முக்கியமாக இது வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்போ கரெக்டாக என்ட்ரு பண்ணுறேன் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து திரும்ப நார்மல் ஸ்பீடுக்கு வரேன். மற்றபடி இந்த ஏஐ கோட் பண்ணும்போதெல்லாம் ஃபாஸ்ட் கோடிங்கில் விட்டுறேன். ஓகே ஓகே, ஸோ நான் இப்போ இது எனக்கு லோட் ஆயிடுச்சு. நான் இது சேவ் பண்ணிடுறேன். முக்கியமாக கைஸ் இது சேவ் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக போயிடும். சாட் ஜிபிடி மாதிரி கிடையாது, நம்ம சேவ் பண்ணோம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்தேன்னா நான் ஒயிட் தீம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு டப்பாவில் மட்டும் ஒயிட் வந்திருக்கு, மீது எதுலேயுமே ஒயிட் வரல பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜை சாட் ஜிபிட்ட கொடுத்துட்டு என்னோடய டிசைனருக்கு இதே மாதிரியான ஒரு டிசைன் பண்ணணும், பட் நான் இந்த இமேஜை காட்ட மாட்டேன். ஸோ அந்த டிசைனர்கிட்ட இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இது ஃபுல்லாக சொல்லிடும். இப்போது சாட் ஜிபிடி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் புது ஒரு டேப் க்ரியேட் பண்ண போகிறேன், டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு ஏஐ ஸ்டூடியோவில் வந்து நான் அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது திங்க் பண்ணிகிட்ருக்கு அண்ட் இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிக்குது. இப்போது நடந்துருச்சு. இப்போ நான் திரும்ப பார்க்குறேன்.
ஓகே நான் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒயிட் வரல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒயிட் தீமில் தான் வேணும். அண்ட் எனக்கு வந்து நீ ஆப்பில் வந்து காப்பி அடிச்சுக்கோ, ஆப்பிளோட டிசைன் மாதிரி கொண்டு வா, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் நம்மளோட ஆக்சன் கலர் வந்து பர்பிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி என்னோடய பேர் அங்கே வெஞ்சர்னு மாறிடுச்சு. அதை நான் வந்து நெக்ஸஸ் சிஆர்எம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் வெஞ்சர்னு மாறிடுச்சுன்னா, நம்ம கொடுத்த யூஐ டிசைனில் அந்த வெஞ்சருங்கிற பேர் இருந்தனால வெஞ்சர்னு மாறிடுச்சு. நம்ம இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை இல்லையா இந்த ஏஐட்ட நம்மளோட பேர் வந்து நெக்ஸஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது மாற்றிக்கிச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ஒரு எரர். இங்கே ஃபுல்லாமே அது யோசிச்சு முடிச்சிருச்சு அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிருச்சு. பட் ஏஐயில் அது எடிட்டே பண்ணல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடு எதுவுமே சேஞ்சே ஆகலை. ஏன்னா சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கேயே தெரியும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, டூ தட், அதாவது நீ பண்ண வேண்டியதை பண்ணு அண்ட் ஆப்போட நேம் வந்து நெக்ஸஸ்னு மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டேன். இது திரும்ப ரீடிசைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபைனலி கோடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஓகே, இது வந்து ஒயிட் தீமில் வந்துருச்சு. ஸோ இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் போகிறேன். ஒயிட் தீமில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அண்டு வந்து அந்த பர்பிள் கலரும் ஓகே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒயிட் தீமில் மாறிடுச்சு. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்குது. பட்டு இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அண்ட் முக்கியமாக இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியல பாருங்களேன். இந்த டீல்ஸை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இங்கேருந்து அங்கே ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும். அண்ட் நம்மள்ட்ட கேலண்டர் இருக்குது, இமெயில் இருக்குது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரண்ட் எண்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு பேக் எண்டு வேணும். ஓகே ஸோ இது ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா டேஷ்போர்ட் யூஐ டிசைன் அடிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா எனக்கு இந்த பர்பிள் பிடிக்கல அவ்வளோவா. ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு நிறைய வருது. அண்ட் இது நல்லா இருக்கே, இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான யூஐ டிசைன் வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அந்த இமேஜை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இதே மாதிரியான யூஐ டிசைன் வேணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு கண்டிப்பாக அதில் வந்து 4 to 5 கிராஃபாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1 செகண்ட் கைஸ். இந்த மாதிரி 4 to 5 கிராஃப்ஸாவது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அண்ட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அண்ட் இந்த மீன் டைம் நம்ம இந்த டேஷ்போர்டில் இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா போய் பார்க்கலாம். கான்டெக்ட்ஸில் பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது நான் அப்படியே மாற்ற சொன்னேன், அதனால் மாறி இருக்குது. அண்ட் இந்த வியூ எதுவுமே மாறலை, அதுவும் பார்த்துக்கலாம். அண்ட் டீல்ஸ் பார்த்தோன்னா இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டைலை மாற்ற சொல்லியிருக்கோம், அதுக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் புஸ்காவே மாற்றிடுச்சு. நம்ம அது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ரீடிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். நான் இதை ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்னும் 2 எரர் வருது. ஆனால் அந்த எரர் வந்து அதுவும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுவும் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதுவாக எரரை அனலைஸும் பண்ணியாச்சு, அதுவாக ஃபிக்ஸும் பண்ணிடுச்சு. நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் எதையுமே காணோம். நான் கேட்குறேன், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அந்த பேஜஸ் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீல்ஸு, லீட்ஸு, கான்டாக்ட்ஸு, கேலண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தோம். பட் இது நம்ம ரீடிசைன் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னனால அங்கேருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது மெசேஜ், ப்ராடக்ட்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிச்சு, நம்மளோடது விட்டுருச்சு. ஸோ நம்ம அது வந்து கேட்க போகிறோம் எங்கே அதெல்லாம் அப்படின்ட்டு. அண்ட் மற்றபடி எனக்கு இந்த யூஐ பிடிச்சிருக்குங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் அவ்வளோ நல்லா இல்லை. பட் நம்ம அதை மாற்றுவோம். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து எல்லா ஸ்க்ரீனுக்குமே கரெக்டாக ஆப்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் நல்லா இருக்கணும், லேப்டாப்பில் பார்த்தாலும் நல்லா இருக்கணும், டிவி, டேப்லெட்னு உங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தா கூட அது நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் பார் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அது சைட் பார் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்கே வந்துருச்சு. இப்போ நம்மளோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும், நம்மளோட லீடு இப்படி தான் இருக்கும், கான்டாக்ட்ஸு எல்லாமே இப்படி இருக்கும். ஓகே, இது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது இல்லையா? கேலண்டர்லேருந்து எல்லாமே பார்க்க அந்த ஒரு ப்ரீமியம் லுக் வந்து வருது. ஒரு நல்ல டிசைனை க்ரியேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான லுக் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்றேன். எடுத்ததுக்கப்புறமா
இங்கே வெல்கம் பேக் மேத்யூ டெக்ஸ்ட் அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக அலைன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அது வந்து கரெக்டாக அலைன் பண்ணலை. ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக் எவ்ரி திங் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்கிறேன். அது நடந்துட்டு இருக்கட்டும். அது நடக்கும்போது நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது. லைக் இது நம்ம பட்டன்லாம் தொடுறோம், பட் அந்த பட்டன்லாம் எந்த ஆக்ஷனும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிவாக வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரெஸ்பான்சிவ் முக்கியம். ஸோ அதை ரெஸ்பான்சிவ் பண்ண சொல்லிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் எலகண்ட்டாக மாற்ற சொன்னேன். கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்துருன்னு சொன்னேன், அதுவே எடுத்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் வந்து மேக் எவ்ரி திங் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பான்சிவ்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெஸ்பான்சிவாக மாற்ற சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்ப ரெஸ்பான்சிவாக மாற்றாமல் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு. ஓகே, அதை பண்ணு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிடுறேன். ஸோ ஓகே டூ இட்னு சொன்னதில் இது வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே எடிட் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடிட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த மினிமம் மட்டும் எடிட் பண்ணுறேன். இது முக்கியமாக சொல்ல போனால் இது வந்து அன்லிமிட்டெட், ஓகேங்களா. எனக்கு இது வரைக்கும் ஒரு டைம் கூட இதில் நான் ஒரு ஃபுல் ஆப் பண்ணும்போது எனக்கு லிமிட் வந்ததே கிடையாது. இது அன்லிமிட்டெட். ஸோ எவ்வளோ டைம் சொன்னாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு பேர் மினிமம் மட்டும் பண்ணுறேன். ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சும்மா இப்போ யூடியூப் காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு போர் அடிக்காத லெவலில் மட்டும் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீலோட் பண்ணிடுறேன் ஆப்பை. ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ யூஐயே மாறிடுச்சு பாருங்களேன். ஃபோனுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகே, ரெஸ்பான்சிவ்னஸ் ஆயிடுச்சு. அண்ட் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்கு இந்த வெல்கம் பேக் டெக்ஸ்ட்டில் மட்டும் எனக்கு இன்னும் பேடிங் வரல பாருங்களேன். ஸோ அதனால் நான் வந்து நீட் பேடிங் இன் வெல்கம் பேக் டெக்ஸ்ட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கான பேடிங் வந்து வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம சும்மா ஹேண்ட்பர்கர் மெனு எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கு. பட் எனக்கு இன்னும் அது வந்து கரெக்டாக இதாகலை. நான் இப்போ டேஷ்போர்டு வந்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது இல்லையா. ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சும்மா போய் பார்த்தோன்னே எல்லா பேஜுமே ஒர்க் ஆகும், எல்லாமே நல்லா இருக்குது. யூஐ டிசைன் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஆப்போட ஃப்ரண்ட் எண்டை வந்து பண்ணியிருக்கீங்க இன் அபவுட் லைக் என்ன ஒரு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதை நான் கட் பண்ணி அந்த வெயிட் டைம்லாம் கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்னு வைங்களேன். பட் இப்போ ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு யூஐ வந்து பண்ண முடியுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் வேர் வி ஆர் கோயிங் வித் திஸ். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஐ பண்ணிட்டோம். இப்போ யூஐ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே எனக்கு ரெஸ்பான்சிவ் இதில் இங்கே ஒரு ஸ்க்ரோல் பார் தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரோல் பார் வேண்டாம், இது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால் நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரிமூவ் ஸ்க்ரோல் பார் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் வந்து அதே மாதிரி எனக்கு எல்லா பட்டனுமே ஒர்க்கபுளாக இருக்கணும். ஃப்ரண்ட் எண்டை மட்டும் பண்ணி ஏபிஐ பற்றி நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரோல் பார் போயிடுச்சு பாருங்களேன். ஸ்க்ரோல் பார் போயிடுச்சு. பட் இப்போ எல்லாமே ஒர்க்கபுளாக இருக்கா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லீட்ஸ் பார்த்தோன்னா நம்மளால் வந்து ஒரு நோட் வந்து ஆட் பண்ண முடியுது. நான் சும்மா ஒரு நோட் வந்து ஆட் பண்ணுறேன் லீட்ஸில் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு நோட்ஸ் ஆட் பண்ண முடியுது நம்மளால் லீட்ஸில். ஸோ திஸ் இஸ் குட். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ கான்டாக்ட்ஸ்க்கு வந்து சும்மா பார்க்குறேன், எடிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கான்டாக்ட்ஸை ராபர்ட் ஃபாக்ஸுக்கு பதிலாக சல்மான் அப்படின்னு போடுறேன். போட்டு சேவ் கான்டாக்ட் கொடுத்தா மாறிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ். இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட் எண்டில். இப்போ நான் ஒன்று சும்மா க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அண்ட் அதே மாதிரி நான் வந்து சும்மா லீட்ஸ் போய் பார்க்குறேன் அண்ட் டீல்ஸ் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. டீல்ஸ் பார்க்குறேன். டீல்ஸ் வந்து நான் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா இருக்குது, லுக்கிங் குட். அதே மாதிரி இமெயில் போய் ரீரைட் பண்ண முடியுதான் பார்ப்போம். இங்கே ஏஐ வந்து நான் இது பண்ணுறேன். பட் இது வெறும் டெமோ அப்படின்னு காட்டுது. பிகாஸ் நம்ம அங்கே இன்னும் ஏஐ வந்து இது பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல இல்லையா. ஸோ அதை பார்ப்போம். ஓகே, ப்ரிட்டி மச் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லா டிசைனுமே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இங்கே முன்னாடி சார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்ஸ் எல்லாமே இப்போ இருங்க நான் காட்டுறேன். இந்த சார்ட்ஸ், அதாவது இந்த கிராஃப்ஸ் எதுவுமே ரியல் டைமாக இல்லை. ரியல் டைம் இந்த சென்ஸ், நமக்கு இப்போ வந்து சேல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து $5,000 ஆயிருக்கு அப்படின்னா அந்த $5,000ங்கிறது நம்ம டீலில் வந்து எப்படி நம்ம டீலோட இப்போ அக்யூரேட் டேட் என்னவோ அந்த டேட் தான் வரணும். நம்ம உள்ளே என்ன டேட் என்ட்ரு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போட்டேன். இப்போ உங்களோட ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும் தெரியுமா, இப்போ இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒர்க் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி சும்மா ஒரு கிளிக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பண்ணேன். இப்போது 8 எரர் இருந்திருக்கு. அந்த எரர் அதுவே சால்வ் பண்ணுது. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரியான எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் போனால் செட்டிங்ஸ் இருக்குது. சும்மா இது இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம், நான் சும்மா வச்சுருக்கேன் பட்டன். ஸோ அதே மாதிரி இங்கே நான் வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியுது. இது எல்லாமே முடியுது பக்காவா. அண்ட் ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீல்ஸில் வான் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் 2 எண்ணத்தை தள்ளுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வானில் வந்து 2 எண்ணத்தை தள்ளி இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய டேஷ்போர்டு மாறணும் இல்லையா. ஸோ நான் டேஷ்போர்ட் போய் பார்த்தேன்னா இன்னும் அது மாறலை. ஸோ அது நான் மாறணும் அப்படிங்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் 4-5 கன்சர்ன்ஸ் இருக்குது. இது பண்ணி பார்க்கும்போது 4 ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் அதையும் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பேக் அண்ட் ஃபோர்த்து. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஆப்பை வந்து எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம டிசைன் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் அண்டோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஏபிஐ இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இதுகிட்ட வந்து ஓகே இப்போ நான் வந்து பேக் அண்ட் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஏபிஐக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நமக்கு டம்மி டேட்டா இருக்குது. டம்மி டேட்டா இந்த சென்ஸ் இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,000 இருக்கும். பட் அது வந்து பேக் எண்ட்லேருந்து வரல இல்லையா. இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு வரல, அது வந்து சும்மா டேட்டா மட்டும் இருக்குது. அந்த மாதிரி டேட்டாவாக இல்லாமல் நம்ம பேக் எண்ட்லேருந்து எவ்வளோ வருதோ அது வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணோம் இல்லையா ஏபிஐ வச்சு. ஸோ அதுக்காக ஏபிஐக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேஜ் வைஸில் என்னென்ன ஏபிஐ இருக்கோ அதோட லிஸ்ட்டும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வந்து ChatGPT கேட்டிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஏபிஐயோட லிஸ்ட் வேணும் அப்படின்ட்டு. பட் நான் இங்கேயும் கேட்குறேன். இப்போ என்னென்னா ChatGPTலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து நம்ம சில எடிட்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நமக்கு ஏபிஎஸ் வந்து டிஃபர் ஆகலாம், ஏதோ 1-2 ஃபங்க்ஷன்ஸ் ஆட் ஆகலாம். அதனால் நான் இங்கே கேட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக என்னென்ன ஏபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதுவே கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபிஎஸை ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்மளோட பழைய ஷீட்டுக்கு வந்து ஒரு புது டேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த புது டேபுக்கு பேர் நியூ ஏபிஐன்னு வைக்கிறேன். ஏன்னா இது புது ஏபிஐ இல்லையா. அண்ட் அந்த நியூ ஏபிஐயில் இந்த ஏபிஐஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து எல்லா ஏபிஐஸும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரெடி, நம்மள்ட்ட வந்து ஏபிஐஸோட லிஸ்ட் இருக்குது. இனி நம்ம பேக் அண்ட் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ பேக் எண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் வந்து பேக் எண்டை வந்து பைத்தானில் பில்ட் பண்ணலாம், இல்லை பேக் எண்டை வந்து நீங்கள் வந்து மெர்ன் ஸ்டாக்கில் பில்ட் பண்ணலாம், இல்லை வந்து எதில் வேணால் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் மெர்ன் ஸ்டாக்னு எடுத்துட்டிங்கன்னா MongoDB, நோட் அண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகலாம். நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த டுட்டோரியலுக்கு நான் வந்து சூப்பர்பேஸ் சூஸ் பண்ணுறேன். சூப்பர்பேஸ் வந்து டேட்டா பேஸ்னு வைங்களேன். பட் அதுலேருந்து நம்ம வந்து சர்வர் இல்லாமல் டேட்டாவை வந்து எடுத்துக்க முடியும். இது வந்து சர்வர்லெஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம சூப்பர்பேஸில் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பேக் எண்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வேறு டூல் வேணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே கூகுள் ஸ்டுடியோலே பில்ட் அப்படிங்கிற இந்த மாடியூல் இருக்குது இல்லையா. பட் இந்த மாடியூலில் நம்மளால் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் பில்ட் பண்ண முடியும். பேக் எண்ட் இதனால் சர்வர் வந்து ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவன் தோ நம்ம சூப்பர் பேஸ் வந்து ஒரு சர்வர்லெஸ் தான் அப்படின்னாலும் நம்ம வந்து தனியாக வேறு ஒரு டூலில் வந்து பேக்எண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது நான் எப்படின்னு காட்டுறேன். அண்ட் இப்போது நான் அடிக்கடி சர்வர்லெஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லுவேன், குழம்பும் நிறைய. பட் வந்து ட்ரஸ்ட் மீ, இது எல்லாமே வந்து இட் டஸ் மேக் சென்ஸ். கொஞ்சம் போக போக உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ணிட்டோம். பேக் எண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு ஒரு டூலுக்கு போய் நம்ம பேக் எண்டை எடிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேக் எண்டுக்கு என்ன டூல் அப்படின்னா, அதுக்கும் அதே ஏஐ ஸ்டுடியோ தான். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைம் அந்த பில்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம மெயின் அந்த சேட் விண்டோ இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேட் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே ரன் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி 2.5 ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் இப்போதைக்கு ஜெமினியோட லேட்டஸ்ட் மாடல். ஓகேங்களா? அதுக்கு கீழே டோக்கன் கவுண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா, இதுதான் டோக்கன் விண்டோ. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் டோக்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ 1 மில்லியன் அப்படிங்கிறது வந்து பெரிய நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரில் வந்து நீங்கள் இப்போ உங்களோட ஃபுல் கோடையும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? 5 லேக் கூட போகலாம். பட் வந்து 1 மில்லியன் அப்படிங்கிறது வந்து 10 லேக். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இப்போ 5 லேக் போனாலும் மீதி 5 லேக்குக்கு நீங்கள் வந்து கோடிங் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து லிட்ரலி அன்லிமிட்டெட். இப்போ உங்களுக்கு வந்து அந்த 10 மில்லியன் டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் அந்த கோடை டவுன்லோட் பண்ணி திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி வேறு எதுலேயோ போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வந்து ஒரு ஃபுல் கம்பெனிக்கான ஒரு சேஸை வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ஆப் பண்ணிட்டேன் அதை வச்சு. இப்போது இந்த ஏஐ ஸ்டுடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணிட்டோம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் கோட், அந்த கோடை ஃபுல்லாக இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு நீ பேக் எண்டு க்ரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். இல்லைனா இதை நீ எடிட் பண்ணு ஸோ தட் நம்ம ஏபிஐ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கோடிங் டூல்ஸில் நம்மளால் ஸ்க்ராட்ச்லேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு கோட் பேஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்து வேறு எங்கேருந்தோ ஸ்டீல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு ஆல்ரெடி நீங்கள் பழைய கோடு ஒன்று பண்ணி வச்சுருக்கலாம். அந்த கோடை ஃபுல்லாக எடிட் பண்ண முடியுமானா எந்த ஏஐனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கான்டெக்ஸ்ட் விண்டோ கிடையாது. உங்களோட ஃபோல்டரில் மட்டுமே ஒரு 100-200 ஃபைல்ஸ் இருக்கும். அந்த 200 ஃபைல்ஸையும் போய் ஒன்று ஒன்றா ஏஐனால் பார்க்க முடியாது. பட் ஏஐ ஸ்டுடியோனால் நீங்கள் அந்த ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணால் மட்டும் போதும், இதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நீங்கள் திரும்ப அந்த டேபுக்கு போய் மேலே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த ஏஐ ஸ்டுடியோவில் இங்கே ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த டவுன்லோடட் ஜிப்பை வந்து அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது, நான் வந்து ஆல்ரெடி என் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை எனக்கு எடிட் பண்ண தெரியலனா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே இங்கே போட்டு உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அது ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 50,000 டோக்கன்ஸ் தான் போயிருக்கு. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது 1 மில்லியன், அதில் நம்மளுக்கு 50,000 தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரண்ட் எண்டுக்குமே 50,000 டோக்கன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறத வச்சு நம்மளால் எவ்வளோ பில்ட் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, சூப்பர் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு எனக்கு இந்த கோடை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வைப் கோடிங் தான் பண்ணுறேன் இல்லையா. ஸோ கோடிங் நாலேஜ் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் பண்ணால் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு எந்த கோடுமே தெரியாது, நான் இது வந்து லோக்கலில் ரன் பண்ணோம், நான் எப்படி ரன் பண்ணுறது அது மட்டும் சொல்லு, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அண்ட் நான் இதுக்கான பேக் எண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ட்ரு கொடுத்த உடனே இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திங்க் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஃபுல் இது கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நெசசரி டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணோம், பேக் எண்டு க்ரியேட் பண்ணி சூப்பர் பேஸோட கனெக்ட் பண்ணோம், அண்ட் உங்களோட ஆப்பை வந்து லோக்கலாக ரன் பண்ணணும், அண்ட் எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இப்போ இதுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீ Node.js வந்து டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து சூப்பர் பேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி Node.js இருக்குது. உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே Node.js வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்னா மேக்கோட டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ்னால் விண்டோஸோட டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் பேஸோட லிங்க் இருக்கு இல்லையா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு சூப்பர் பேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திரும்ப அந்த ஏஐ சாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் பேஸை நீங்கள் வந்து லாகின் பண்ணக்கறமா ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்டோட பேர் வந்து வைபே அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் நான் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது டேட்டா பேஸ் பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, இங்கே நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஏன்னா அது வந்து தேவை அப்படின்னு ஏஐ ஸ்டூடியோ சொல்லுது. ஸோ அதனால் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா போய் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா போய் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பட் உங்களுக்கே தெரியும் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நான் இது ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்வல் கோட் மாதிரி ஏதோ இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கொடுத்துருக்கு. நான் இங்கே வந்து சீக்வல் எடிட்டரில் போய் அந்த கோடை பேஸ்ட் பண்ணி கீழே ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம மேனுவலாக போய் என்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த கோட் போட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஏஐ சாட்டில் ஏதோ தெரியாமல் போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு எரரே இல்லை, ஆனால் அந்த எரர் போட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் என்ன மெசேஜ் போட்டாலும் ஏஐ வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்துக்கும். ஸோ நீங்கள் சொல்லாத ஒரு எரரையும், அதாவது நீங்கள் வந்து வேறு எரர் சொல்லியிருக்க வேண்டியது பட் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு எரராக எடுத்துக்கிட்டு அது கூட யோசிச்சு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்காது, என்னென்னா பிரான்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பிரான்ச் ஃப்ரம் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு தனி பிரான்ச் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எந்த மெசேஜுமே இந்த ஏஐக்கு வந்து தெரியாது. அதாவது இது ஒரு தனி டைம்லைன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே பேசுகிறது எதுவுமே ஒரிஜினல் ப்ராம்ப்டில் தெரியாது. இப்போது இது குழப்பலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே ஒரிஜினலில் இங்கே ஃபுல்லாக கேட்கலாம். உங்களுக்கு டவுட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு இதில் போய் கேட்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்காக. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம், நார்மலாக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் கீழே ஏதோ போடுறீங்க, லைக் நான் வந்து சூப்பர் பேஸில் பண்ண மாட்டேன், நான் வேறு எதோ பண்ணுறேன்னு போடுறீங்க. திரும்ப நீங்கள் கீழே போய் ஓகே சூப்பர் பேஸ்க்கானதே கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏஐ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கே இல்லை நான் சூப்பர் பேஸில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனோ அதை நான் போய் பிரான்ச் பண்ணி, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கே போய் நான் பிரான்ச் பண்ணி அதுக்கப்புறமா இல்லை சூப்பர் பேஸோட கோடே கொடு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக கொடுத்துரும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டேன். டேபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தேன் அப்படின்னா என்ன இருக்குன்னா உங்களோட ஏபிஐ கீஸை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து அந்த ஜென்ரலுக்கு போகிறேன், போய் ரெண்டத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறமா கீழே என்னன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அன்சிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விஎஸ் கோட் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் அதே மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் வந்து விஎஸ் கோட் போகிறேன், போயிட்டு அங்கே ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் நான் இது ரெண்டுத்தையுமே என்னோட டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது ரன் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கு. அதே கமெண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா npm run dev அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி நான் அதை காப்பி பண்ணி இங்கே டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் இது ரன் பண்ண முடியும். ஸோ நான் அதை பேஸ்ட் மட்டும்தான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சிஆர்எம் வந்து ரன் ஆயிடுச்சு. பட் இங்கே ஒரு இஷ்யூ, இந்த சிஆர்எம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக வருது. ஏன்னா மேபி சம்திங் எரர் இருக்கலாங்க. ஸோ நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் என்ன எரர்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு எரர் காட்டுது, யூஸ் ரவுட்ஸ் அப்படின்னு. ஸோ நான் இந்த எரர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எதுவுமே ஒரு டெவலப்பர் மாதிரி நான் எதுவுமே டீபக் பண்ணல. நான் சும்மா வைப் கோடிங்கில் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு எரர் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஏஐ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 1-2 சேஞ்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைல் கொடுத்துருக்கு. நானும் அதே மாதிரி அங்கங்கே போய் எடிட் பண்ணிடுறேன். ஸோ எடிட் மட்டும் தான் பண்ணேன். எடிட் பண்ணிட்டு சும்மா ரன் பண்ணால் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எரர் வந்து அங்கே போயிடும்.
அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையனா கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஏபிஐக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணுது இல்லையா? ஸோ ஏபிஐயில் ஒரு டேட்டா வரல அப்படிங்கும்போது இது கரெக்டாக ரன் ஆகாது, நிறைய இடத்துல ப்ரோக் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம டம்மியாக ஒரு வேல்யூ போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் ஆகும். பட் இது எதுவுமே டேட்டா பேஸ்க்கு போகாது. மீன்ஸ் இந்த ஆப்பை ஒரு 5-6 பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் இது வந்து ஷோ ஆகும், நிறைய பேருக்கு ஷோ ஆகாது. பட் நம்ம இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோன்னா எப்படி ஆன்லைனில் கனெக்ட் ஆகி எல்லாத்துக்குமே ஷோ ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ இந்த டேட்டா பேஸில் வந்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட்ஸ் இப்போ க்ரியேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கான்டாக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த கான்டாக்ட்ஸ் இங்கே வந்து ஆடே ஆகலை. பார்த்தீங்களா? ஏன் ஆட் ஆகலை அப்படின்னா நம்ம ஏபிஐ வந்து கரெக்டாக இன்னும் ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த பேக் எண்டை அது கூட நம்ம கனெக்ட் பண்ணல. ஓகேங்களா? அது கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப ஓகே இப்போ வந்து அதை கனெக்ட் பண்ணணும் அண்ட் வந்து இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான் இல்லையா? பட் இப்போது இது எனக்கு தெரியும் அடுத்து வந்து நம்ம இதுதான் பண்ணணும்னு. பட் தெரியாத ஒரு பர்சனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இப்போ சும்மா ஏஐ ஸ்டுடியோக்கு வந்துட்டு ஓகே அதை நான் முடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இது வந்து சில சொல்லுது இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நானும் அதே மாதிரி அது என்னெல்லாம் சொல்லிச்சோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்குது. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த ஃபைலுக்கு போய் இந்த கோடுக்கு பதிலாக இந்த கோடாக சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. கோடிங் தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போது என்ன மாதிரி கோடு தெரியாதவன் அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு எங்கே ஆட் பண்ணணும் எங்கே எடிட் பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நான் சேட்டே கேட்குறேன், எனக்கு எங்கே பார்த்து எங்கே எடிட் பண்ணுறதுலாம் தெரியாது, எனக்கு ஃபுல் ஃபைலையுமே எடிட் பண்ணி கொடு, நான் அந்த ஃபைலோட நேமை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ணுவேன், அவ்வளோதான், அது மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் முக்கியமாக நான் கீழே வந்து ஒரு ரிமெம்பரும் கொடுத்துட்டேன். என்னென்னா நீ ஃபுல் ஃபைலை கொடுக்குறேங்கிற பேரில் எதையும் டெலீட் பண்ணிடாத, அந்த பேக்கெண்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் ஃபைலோட எடிட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஒரு ஃபைலில் ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு இதை மட்டும் பேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஃபைலை மட்டும் பார்த்துட்டு இதில் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்தா மேலே வந்து சைன்அப் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டுது. அண்ட் நான் வந்து சைன்இன் பண்ணால் இமெயில் வந்து கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நான் என்ன எரர்னு பார்க்குறேன், ஒரு எரர் காட்டுது. நான் இந்த எரரை அப்படியே காப்பி பண்ணி நான் கொண்டு வந்து திரும்ப அந்த ஏஐ ஸ்டுடியோட்டு கொடுக்குறேன். ஸோ ஏஐ ஸ்டுடியோ நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் போய் திரும்ப அது எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். அண்ட் காய்ஸ் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா இது நீங்களும் இதே ஆப்பை வந்து க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. எனிவேஸ் நீங்கள் வந்து இதை விட பெட்டராக ஒன்று பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸாக ஒன்று பண்ணலாம். ஸோ இது 2 பேருக்கும் ஒரே மாதிரி வராது அப்படிங்கிறனால நான் இது கொஞ்சம் 2xலையோ இல்லைனா 5xலையோ போடுறேன். ஏன்னா நிறைய எரர் வரும், அந்த எரர் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவேன், மாற்றுன்னு சொல்லுவேன். ஸோ இது மாற்றி கொடுக்கும், நான் எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எரர் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப் சொல்லுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல் ஓவர் செக்யூரிட்டி ஒன்று வந்து இது பண்ணுங்கள், அதாவது ஒரு பாலிசி வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சுபாபேஸோட டேஷ்போர்ட் போயிட்டு அங்கே ஆத்தென்டிகேஷன் போயிட்டு அங்கே பாலிசி இருக்கும், அங்கே போயிட்டு நியூ பாலிசி கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஃப்ரம் எ டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அதில் எனேபிள் ரீட் ஆக்சஸ்ங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு சேவ் பாலிசி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, எனக்கு என்னென்னு தெரியாது. பட் இது என்ன சொல்லுதோ அதை நான் பண்ண போகிறேன். நான் அதே மாதிரி சூப்பர்பேஸ் போயிட்டேன், ஆத்தென்டிகேஷன் போயிட்டேன், பாலிசிஸ் போயிட்டேன். பாலிசிஸில் மேலே க்ரியேட் பாலிசிஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இது சொன்ன மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இது சொன்ன மாதிரியே ஒரு நேம் வைக்கிறேன், சேவ் பாலிசி கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே பண்ணிவிட்டு இது அதே மாதிரி அந்த கோடு எடிட்ஸும் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கோடு எடிட்ஸையுமே நான் பண்ணிவிட்டு நான் திரும்ப ஏஐ ஸ்டுடியோ வந்து பார்க்கும்போது ஏஐ ஸ்டுடியோவில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு,
நீங்கள் இப்போ லீடு தான் எடிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லீடு வந்து எம்டியாக தான் இருக்கணும். அந்த டம்மி லீடு எதுவுமே வராது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. நான் இப்போ லீடுக்கு போய் பார்த்தா லீடு வந்து எம்டியாக தான் இருக்குது. முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 டம்மி லீடு இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு லீடு வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு நான் எங்கள் டேபிளுக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா லீடு இங்கே இருக்கணுமே, ஒன்று க்ரியேட் ஆகிருக்கணுமே. லீட்ஸ் என்ன ஆகலை. நான் திரும்ப கிளிக் பண்ணி பார்க்குறேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் மக்களே. ஓகே, இது இன்னும் ஆகலை. எனக்கு அது ஏன்னு தெரியல. அண்ட் ஓகே ஓகே. ஸோ நான் இது ஃபுல்லாக படிக்கலை. இப்போ நீங்கள் இங்கே ஏஐ ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து அது போயிருக்கும், பட் நீங்கள் அதை வந்து டேட்டாபேஸில் எப்படி ஆட் பண்ணுறது நான் இனிமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நான் டேட்டாபேஸில் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இது வந்து இந்த கோடை எடுத்து அங்கே ஆட் பண்ணியிருப்பா, டேட்டாபேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அப்ளை பண்ண அதே ப்ராசஸ், ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இது சொன்னதை வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நான் வந்து ஒரு லீடு வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த லீடு க்ரியேட் பண்ணும்போது இங்கே வந்துருச்சு, பட் சூப்பர் பேஸில் வந்துருச்சா நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ சூப்பர் பேஸ் போயிட்டு நான் லீட்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் ஒரு லீடு வந்து ஆட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டையோ பேக் எண்டையோ கனெக்ட் பண்ணிட்டீங்க. இது அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு மட்டும். பட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம கன்ஃபியூஸ் தான் இருக்கும். பட் ஏஐ ஸ்டுடியோவே நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது, நீங்கள் ரெடினா சொல்லுங்கள், இப்போ நம்ம லீடை ஆட் தான் பண்ணியிருக்கோம், நான் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கான கோடும் சொல்லியிருக்கு. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கும் அதே தான், ஒரு பாலிசி ஆட் பண்ணணும், அந்த கோடை காப்பி பண்ணணும், கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அது பண்ணிவிட்டேன், டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெலீட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு இதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. கான்டாக்ட்ஸ் பார்க்கலாமா, டீல்ஸ் பார்க்கலாமா, இல்லை டேஷ்போர்ட் பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ நான் வந்து நம்ம எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா க்ரெட் ஆப்ரேஷன் ஒன்றா கொடுக்காத. லைக் டெலீட்டுக்கு தனியாக, எடிட்டுக்கு தனியாகலாம் கொடுக்காத. எனக்கு கொடுத்தா க்ரெட்டு ஃபுல்லாமே க்ரெட்டுனா க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணுவோம். ஒரு லீடை க்ரியேட் பண்ணுவோம், ஒரு லீடை வந்து ரீட் பண்ணுவோம், அதை அப்டேட்டும் பண்ணுவோம், இல்லை டெலீட்டும் பண்ணுவோம். அதுதான் எல்லாத்துக்கும். கான்டாக்டாக இருந்தாலும் சரி, லீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதுதான். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்காத. எனக்கு இப்போ கான்டாக்ட்ஸ் அப்படின்னா கான்டாக்ட்ஸ்க்கான ஃபுல் க்ரெட்டு கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சொல்லிவிட்டு லெட்ஸ் கோ வித் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கான்டாக்ட் க்ரியேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கும். எதுவுமே இல்லைங்க, அதே ப்ராசஸ். திரும்ப ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன், அந்த பாலிசிக்கு ஒரு ஆக்சஸை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நான் அது என்ன ஃபைலில் எடிட் பண்ண சொல்லுதோ கண்ணை மூடிட்டு அந்த ஃபைலில் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கான்டாக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன், கான்டாக்ட் ஆட் ஆகிடுச்சு. ஏன் அப்படி? ஸோ அதே மாதிரி நான் திரும்ப பண்ணுறேன். இந்த க்ரெட்டுக்கு ஃபுல்லாமே பண்ணுறேன். ஸோ இப்படி நான் வந்து கான்டாக்ட் ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன், டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம வந்து டீல்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டீல்ஸுக்கு போயிடலான்னு மட்டும் சொல்லாமல் எதையும் ரிமூவ் பண்ணிடாதன்னு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா ஏஐ சம்டைம்ஸ் மறந்துடுங்க. பாதி தூரம் போக போக நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம், என்ன ஏதுன்னே தெரியாமல் குழம்பி எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒரு 1 hour ஆச்சா, 1 hourக்கு இடையில ஒரு டைம் ப்ளீஸ்ப்பா எதையும் அழிச்சிடாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போது ஃபுல் கோடு கொடுத்துருக்கு. இப்போ அதே கோடை டீலுக்கான கோடு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸை திரும்ப பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீட் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம டாஸ்க்கு பண்ணுறோம். டாஸ்க் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போது நீ வந்து ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுற அப்படின்னா விச் வி ஹேவ் அசிஸ்டன்ட், ரைட்? இப்போ அந்த அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுற அப்படின்னா ஜெமினி API வந்து யூஸ் பண்ணிக்கோ, ஜெமினியில் 2.0 ஃப்ளாஷ் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஓகே அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே அடுத்து என்ன கேலண்டர் இருக்குது. ஸோ கேலண்டர் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேலண்டர் கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஈவெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாத்தையும் ஃபாலோ அப்பு மீட்டிங் அதெல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இதில் கேலண்டர் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டேன், பட் டாஸ்க் வந்து கரெக்டாக கேலண்டரில் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதுவும் காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா டாஸ்க் வந்து கேலண்டரில் ஷோ ஆக மாட்டேங்குது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி இதுகிட்டே எரர் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையே நான் வந்து திரும்ப பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஏஐ ஸ்டுடியோட்ட சொல்லிட்டேன். அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி க்ரியேட் பண்ணிருச்சு. பட் நான் கேட்டேன்னா அதுக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ நான் வந்து என்னென்ன டீல் இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா, இது நான் எது கேட்குறேன், என்னோட சிஆர்எம்மில் என்னென்ன டீல் இருக்குது, என்னென்ன காண்டாக்ட் இருக்குன்னு எல்லாமே எனக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஸோ கேட்டால் பட் இதுக்கு வந்து அந்த காண்டாக்ட் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஆர்எம்மில் இருக்கிற டேட்டா எல்லாமே இந்த ஏஐக்கு வரணும். அப்போ தான் இந்த ஏஐக்கு தெரியும் சிஆர்எம்மில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் அதையும் ஏஐ ஸ்டுடியோட்டே சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்ட்டு, கான்டெக்ஸ்டே இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஓகே நீங்கள் இந்த மாதிரி கோடை எடிட் பண்ணிங்கன்னா கான்டெக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நானும் அதே மாதிரி அது சொன்ன மாதிரி கோடை வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட டீல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் 2 டீல்ஸ், ஒன் வித் சல்மான் அண்ட் ஒன் வித் ஒரு சம் அதர் டீல் நான் வந்து முன்னாடி க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த டீல். அண்ட் அதே மாதிரி ஏதாவது டாஸ்க் இருக்கான்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட இப்போ எந்த டாஸ்க்கும் இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கும் இருக்காது. பட் இப்போது வேறு ஒரு எரர் வந்துச்சு. ஸோ இந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே போட்ட உடனே அது வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன். உங்களுக்கு முக்கால்வாசி ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீட் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒர்க்கபிள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆடோ டெலீட்டோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒர்க்கபிள். ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபுல் ஆப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போது கரண்ட்டாக ஒரு 5 hours ஆச்சு இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. பட் இது எடிட் எல்லாமே முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஒரு 1.5 hours வந்துடும். ஸோ 1.5 hours to 2 hours வந்துடும். ஸோ இப்போது ரியலிஸ்டிக் டைம் சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த கோடிங்குமே தெரியாத ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறான் அப்படின்னா ஒரு 8 hours to 10 hours வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஆர்எம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இஃப் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் எரரை வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். அண்ட் அந்த 8 to 10 hours வந்து எரர்ஸுக்கு தான் முக்கால்வாசி போகும். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு 6 hours கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதை நான் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னா பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஈவன் தான் இது எல்லா கோடுமே பண்ணிடுறோம் அப்படின்னாலும் எக்கச்சக்கமான எரர்ஸ் இருக்கும், இதில் எக்கச்சக்கமான செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒர்க்கபிள் தான், பட் இண்டஸ்ட்ரி கிரேடில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ வைப் கோடிங் என்ன தான் ஒருத்தன் பண்ணாலும் அவனுக்கு வந்து கோடிங் அண்ட் செக்யூரிட்டி தெரியல அப்படின்னா அவனோட ஆப்பை நம்மளால் நம்பி இண்டஸ்ட்ரியில் இறக்க முடியாது. ஏன்னா நிறைய ஹேக்கிங் நடக்கும், நிறைய செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நடக்கும், நிறைய ஹேக்கிங் நடக்கும். ஸோ நம்மளோட ஆப்பை வந்து செக்யூர்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி ப்ரோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போது உங்கள் கம்பெனியில் ஒரு 10 to 15 கோடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாத்தையுமே வேனிஷ் பண்ணிவிட்டு 2 to 3 கோடர்ஸை மட்டும் வச்சு அதே குவாலிட்டியில் உங்களால் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதான் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, 2 பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, சும்மா சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒன்று யூ கேன் பில்ட் அன் ஏஜென்சி. ஓகேங்களா? இப்போது கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுப்பேன், நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஆப் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். இப்போது உங்களால் தனியாளாக உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு கொஞ்சோண்டு கோடிங் நாலேஜ் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா கோடிங் தெரிஞ்ச ஒருத்தனோட சேர்ந்துக்கங்க, 2 பேர் சேர்ந்து மட்டும் இதை முடிச்சிடலாம். அண்ட் ஷேர்ஸை பாதி எடுத்துக்காங்க, அவ்வளோதான். தட்ஸ் அ பிஸ்னஸ் ரைட் தேர். இல்லை அப்படி முடியல, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, நான் தனியாக தான் பண்ணுவேன், எனக்கு கோடிங் தெரியாது, ஆனால் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா செக்யூரிட்டி இஷ்யூ இல்லாமையும் ஒன்று பண்ணலாம். என்னென்னா, தீம் ஃபாரஸ்ட் இல்லைனா என்வெர்ட் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரியான வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் எல்லாமே நம்ம பண்ண டெம்ப்ளேட்டை நம்மளால் வந்து செல் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய $10, $20, $15 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக பண்ணி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஃபுல் டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட்னா ஒர்க்கிங் டெம்ப்ளேட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 hours ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 hours ஆர் ஒரு போக போக உங்களால் வந்து 4 hours 5 hours பண்ண முடியும். அப்படி நீங்கள் 5 hours பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஈஸியாக உங்களால் செல் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக யூ கேன் மேக் மணி. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பை கைஸ்.